SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழா சொல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. சமூக ஆர்வலர் ஜஃபர் அலியின் உடலை அடக்கம் செய்த இடத்திலேயே மீண்டும் தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வெங்களூரை சேர்ந்த மரியம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான தனது கணவர் ஜாஃபர் அலி கடந்த 17ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் நடைபெற்று வந்த சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வந்த அவர் சட்டவிரோத குவாரிகளால் 840 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதையும் வெளிக்கொண்டு வந்தார். கடந்த 17ஆம் தேதி காட்டுபாபா மசூதியில் இருந்து தொழுகையை முடித்து வந்தவர் டிப்பர் லாரி ஏற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு உள்ளார். இதை பார்ப்பதற்கு சாலை விபத்து போல தோற்றமளித்ததாலும் உண்மையில் முன்கூட்டியே திட்டமிட்டபடி படுகொலை எனவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குவாரிகளிடமிருந்து ஏற்கனவே கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இவை தொடர்பாக திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தயக்கம் காட்டியதாகவும், சாலை விபத்தில் தனது கணவர் உயிரிழந்த பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனவும் கூறினார். உயிரிழந்த கணவரின் உடல் ஜனவரி 18ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டாலும் அறிக்கை தரப்படவில்லை என கூறியிருந்தார். ஆகவே ஜாஃபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து பேராசிரியர் தகுதிக்கு குறையாத 2 தடய அறிவியல் நிபுணர்களோடு புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் உள்ளிட்டவற்றை எடுத்து மறு உடற்கூறு ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிபதி சமூக ஆர்வலர் ஜாஃபர் அலியின் உடலை அடக்கம் செய்த இடத்திலேயே மீண்டும் தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உத்தரவிட்டார். மேலும் ஊடகங்களோ வேறு யாருமோ அனுமதிக்கப்படக்கூடாது எனவும், செல்போனில் புகைப்படங்களை எடுக்கவும் அனுமதிக்கக்கூடாது என்றும், உடல் எக்ஸ்ரே செய்யப்படுவது தொடர்பான எந்த புகைப்படமும் விசாரணைக்காக வேறு இடங்களில் பகிரப்படக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டார்.